திருப்பூரில் பிடிப்பட்ட 570 கோடி ரூபாய் பணத்தை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்ற கோரி தேர்தல் ஆணையத்திற்கு வருமான வரித்துறையினர் கடிதம் அனுப்பியுள்ளனர். இதுகுறித்து தொலைபேசி வாயிலாக கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா, தற்போது திருப்பூரில் பிடிப்பட்ட 570 கோடி ரூபாய் பணத்துடைய தற்போதைய நிலவரம் என்ன? இதுகுறித்து தேர்தல் ஆணையம் என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க? திருப்பூர் அருகே பிடிப்பட்ட தொகை 570 கோடி ரூபாய் தற்பொழுது காவல்துறை பாதுகாப்பில் தற்பொழுது வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கூடுதலாக விசாரணை நடத்துவதற்காக தொடர்ந்து தற்பொழுது விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக ஏற்கனவே இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தால் மூத்த IAS அதிகாரிகள், அதாவது தற்பொழுது இங்கு வந்துள்ள அப்சர்வர்கள், மேலிட பார்வையாளர்கள், தேர்தல் பார்வையாளர்கள், மூத்த IAS IPS மற்றும் இன்கம் டாக்ஸ் அலுவலர்கள், அதே போல் கருவின பார்வையாளர்கள் இது தொடர்பாக விசாரணை நடத்த நேற்றே பணிக்கப்பட்டனர். அவர்கள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் திருப்பூர் மாவட்ட நிர்வாகத்திற்கு திருப்பூரில் உள்ள இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் இன்று ஒரு கடிதம் எழுதியுள்ளார். அதாவது இயக்குனர் ஒரு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் இது பாதுகாப்பான இடத்தில் இவ்வளவு பெரிய தொகையை அந்த இடத்தில் வச்சு விசாரிக்க முடியாது, இது தொடர்பான ஆய்வு மேற்கொள்ள முடியாது. ஆகவே இந்த முழு 570 கோடி ரூபாயை பாதுகாப்பான இடத்தில், அதாவது கோயம்புத்தூரில் உள்ள கருவூல பிரான்சில் வைத்து ட்ரெஷரி பிரான்சில் வைத்து விசாரிப்பதற்காக அனுமதி கேட்டுள்ளார். இந்த அனுமதி உடனடியாக தேவை என்று அவர் மாவட்ட நிர்வாகத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார்.